தீபிகா, அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை நாளை மறுதினம் கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் தொடர இருக்கிறது. இதேபோல வங்கக்கடலிலும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. 3 வானிலை மாற்றங்களினால் இன்று முதல் கனமழை எச்சரிக்கை நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்று முதல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாநிலங்களில் அதி கனமழை 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல 8 மாவட்டங்களில் 25, 26 ஆகிய தேதிகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை அந்த மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் இன்றும் கனமழை இருக்கும், நாளையும் அதிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதே போல கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலங்களுக்குமே ரெட் அலர்ட் எச்சரிக்கை. அரபிக்கடலோரம் உள்ள அந்த மாநிலங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 25, 26 ஆகிய 2 தினங்களிலும் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ரெட் அலர்ட் எச்சரிக்கை இப்போது 3 மாநிலங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரியில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தீபிகா.